நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் முழுமைக்கும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, அதுபோல் பேரூராட்சிகள், கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள என்னென்ன பிரச்சனை எப்படி தீர்க்கணும், எப்படி நம்ம இந்த பருவமழைக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்ற முறையில் எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக எல்லாம் இருக்கணும், அதுபோல் எல்லாரும் டியூட்டியில் இருக்கணுன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி, அதாவது இபி ரெடியாக இருக்கணும், ஹைவேஸு அவங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வரக்கூடிய இடம், மணல் முடை ரெடியாக இருக்குதா, இல்லை நீங்கள் ஜேசிபிலாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நமக்கு ஜிஹெச்சில் அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தண்ணி வந்துன்னா கீழேருந்து ஊற்று எடுக்கக்கூடியதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி அவர்களே தயாராக இருக்க சொல்லியிருக்கு. அதே போல் நமக்கு அரசு நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்கே எந்தெந்த குளம் நிரம்பி இருக்குது, என்ன ஸ்டேஜ் இருக்குது, உடஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும், தண்ணி எப்படி வெளியே விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அட்வைஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக மாநகராட்சியில் ஏற்கனவே 38 பம்ப் ரூம் இருக்குது. அவங்க 58 அந்த பம்ப்ஸ் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாராக வச்சுருக்கோம், அங்கங்கே வச்சுருக்கோம், தயாராகவும் கையில் இருக்குது. எல்லா அதாவது சூப்பர்வைசர்ஸ்லேருந்து மேற்பார்வையாளர், சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே ரெடியாக நாங்கள் வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு நம்ம கனமழை தொடரும் போதும் சரி, இல்லை மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. முகாம் தயாராக இருக்குது, எல்லாருமே எல்லா தரப்புலையும் தயாராக வச்சுருக்காங்க. அதாவது பிடிஓ அந்த ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியாவில், அது போல் மாநகராட்சி, நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாராக இருக்குது. தேவைப்பட்டா வர வைக்கலாம். இப்போ இல்லை, எஸ்டிஆர்எஃப் இருக்காங்க. ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.